when the trees walked ரஸ்கின் பாண்டுடைய ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி இது ப்ரோஸில் வந்திருக்கு. இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. One morning while I was sitting beside grandfather on the veranda steps. ஸோ ஒரு நாள் காலையில் தாத்தா பக்கத்தில், பிசைட்ஸ்னால் பக்கத்தில், வராண்டாவுடைய ஸ்டெப்ஸில், வராண்டானா முன்னாடி நம்ம அந்த வாசலில் சொல்லுவோமா, அந்த வாசலில் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. I noticed the tendril of the creeping vine trailing nearby. ஸோ tendril அப்படின்னா க்ரீப்பிங்னா முதல்ல கொடி, அந்த அப்படியே கொடி மாதிரி ஏறக்கூடிய பிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து க்ரீப்பிங் சொல்லுவோம். டென்ட்ரில்ன்றது அந்த ஒயர் மாதிரி அப்படி பிடிச்சிக்கிறதுக்காக அதில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து டென்ட்ரில். ஸோ கொடி மாதிரி ஏறக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடியது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வைன் பிளான்ட்டோடது என்ன பண்ணுதுன்னா, ட்ரெயிலிங்னா கிட்ட நெருங்கி வருதுன்னு அர்த்தம், நவுந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரெயிலிங் நியர்பை, கிட்ட வருது, தாத்தாக்கு கிட்ட வருது. இப்போ தாத்தாவும் பேரணும் தானே அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நெருங்கி வருது. As we sat there in a soft sunlight of the North Indian winter. ஸோ இப்போ அங்கே வின்டர் சீசன். ஸோ நார்த் இந்தியாவில் வின்டர் சீசனில் ரொம்ப லைட்டாக தான் சன்ஷைன் வந்து இருக்கும். ஸோ அங்கே உட்காண்ட்ருக்கும் போது I saw the tendril moving slowly towards grandfather. ஸோ இப்போ அந்த டென்ட்ரில் வந்து என்ன பண்ணுதுன்னா, மல்லமாக தாத்தா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக அது நவுற மாதிரி இருக்குது. நான் அதை பார்த்தேன். 20 minutes later, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. It has crossed the steps and was touching his feet. ஸோ இப்போ அந்த டென்ட்ரில் என்ன பண்ணுது, அந்த ஸ்டெப்ஸ் தாண்டி வந்து தாத்தாவுடைய கால்களை டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. There is probably a scientific explanation for the plant's behavior, sometimes to do with light and warmth perhaps. ஸோ சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இதுக்கு சொல்லுவாங்க. அதாவது லைட் இருக்கிற பக்கம் தான் வந்து பிளான்ஸ் திரும்பி வளரும், இதமான அந்த சூடு கிடைக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து டேர்ன் பண்ணோம்லாம் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இது வந்து பிஹேவ் பண்ணுறது உண்மை தான். பட் ஐ லைக் இட் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஆனால் அது சயின்ஸ் இருந்தால் இருந்துட்டு போயிட்டு போகுது ஒரு பக்கம். பட் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டென்ட்ரில் வந்து தாத்தா மேலே இருக்கக்கூடிய அஃபெக்ஷனில் தான் வந்து தாத்தா இருக்கிற பக்கமாக அவருடைய கால்கள் கிட்ட இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ எப்பவுமே என்னோடய தாத்தா பக்கத்தில் எல்லாருமே கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க, கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த செடி கூட எங்கள் தாத்தாக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இது வந்திருக்கு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் when I sat by myself beneath a tree, சப்போஸ் நான் மட்டும் தனியாக ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், I would feel rather lonely. என்னமோ எனக்கு தனியாக இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். பட் as soon as grandfather joined me, ஆனால் என் கூட உடனே தாத்தா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், the garden became a happy place. அந்த கார்டனே, தோட்டமே அப்படியே ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா மாறி போயிடும் எனக்கு. grandfather had served many years in the Indian Forest Service. ஸோ என்னுடைய தாத்தா வந்து IFS ஆஃபீஸராக இருந்தார், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஹீ ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் ஹிம். ஸோ அப்போ இயற்கையாகவே இவருக்கு வந்து எல்லா செடிகளை பற்றியும் மரங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அது கண்டிப்பாக அது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun. ஸோ இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். டெஹ்ராடன் கொஞ்சம் தள்ளி அப்படி டவுனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பங்களோ கட்டுறாரு. பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட், அதை சுற்றி ஃபுல்லாக ட்ரீஸ் வைக்கிறாரு. என்னெல்லாம் ட்ரீஸ் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லைம், லெமன் வைக்கிறாரு, மேங்கோ, ஆரஞ்ச், கொய்யாக்கா, ஸோ இந்த செடியெலாம் வைக்கிறாங்க. யூகேலிப்டஸ், தைலமரம், ஜெக்கராண்டா அப்படின்றது இந்த வைலட் கலரில் டார்க்காக ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீ ஜெக்கராண்டா. பர்ஷியன் லிலிக்ஸ் அப்படின்றது லைட் வயலட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளான்ட் வந்து பர்ஷியன் லிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி அழகழகாக என் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் வந்து தாத்தா நட்டு வச்சுருந்தார். இன் தி ஃபெர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் grew tall and strong. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வேலின்றது பள்ளத்தாக்கு. ஸோ அது டூன் வேலி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸும் ரொம்ப ஹைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ ட்ரெயில் அப்படின்னா மூவ் ஸ்லோலி, ரொம்ப மல்லமாக மூவ் பண்ணிக்கிட்டு போகிறது தான் ட்ரெயில். There were other trees in the compound before the house was built. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில ட்ரீஸ் எல்லாம் இருந்தது, இன்க்ளூடிங் அண்ட் ஓல்டு பீப்புள். அதில் ஒரு பீப்புள் ட்ரீயும் இருந்தது. பீப்புள் ட்ரீன்றது அரச மரம் இருந்தது.
that has forced its way to the walls of an abandoned outhouse. ஸோ அபண்டன்ட்னா கேர் பண்ணாமல் விட்டுருக்கக்கூடிய ஒரு ஹவுஸில் இந்த பீப்புள் ட்ரீ எனக்கு வந்து தன்னுடைய வேர்களை ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊடுருவி போயிட்டுருக்கு. knocking the bricks down with its vigorous growth. ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா, இது வேர்கள் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் போது அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ்னால் செங்கலெல்லாம் கீழே விழுற அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து அந்த செங்கலெல்லாம் கீழே விழுந்திருக்கு அந்த வீட்டில், கெஸ்ட் ஹவுஸில், ரவுட் ஹவுஸில். பீப்புள் ட்ரீஸ் ஆல் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். ஸோ பீப்புள் ட்ரீ வந்து ரொம்ப அப்படியே ஷோ ஆஃபாக இருக்கும், பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப இதமாக இருக்கும். ஈவன் வென் தெர் இஸ் நோ ப்ரீஸ், காற்றே அடிக்கலைனாலும் கூட தேர் ப்ராட் செஸ்டட். ப்ராட்னா அந்த லீஃப் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், ஒரு பக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே பம்புற மாதிரி அப்படியே மெலீஸாக போயிடும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ப்ராட் செஸ்டட். ப்ராட்னா ரொம்ப விரிவாக இருக்கக்கூடியது. ஸ்லிம் வெயிஸ்டட், வெயிஸ்ட்னா இடுப்பு சொல்கிறோம். ஸோ அது அப்படியே கொஞ்சம் அந்த செஸ்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வரும்போது அது இடுப்பு மாதிரி அப்படியே ரொம்ப ஸ்லிம் ஆகிக்கிட்டு வருது. லேஸ் வித் ஸ்பின் லைக் டாப்ஸ். இது என்ன பண்ணோம், அப்படியே அந்த காற்றுக்கு பம்புற மாதிரி அப்படியே சுத்தம். டிட்டர்மைன் தி to attract your attention and invite you to the shade. ஸோ தன்னுடைய அந்த ப்ராட் செஸ்ட்டு, ஸ்லிம் வெயிஸ்டட் லீவ்ஸ், அப்புறம் பம்புற மாதிரி சுற்றக்கூடிய அந்த அட்ராக்ஷன்லேயே நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து அது ஸ்குவீஸ் பண்ணுது. அண்ட் நம்மளை வந்து அந்த நிழலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நமக்கு ஏற்படுத்துது. Grandmother had wanted the peepul tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. ஸோ பாட்டி எப்பயுமே அந்த மரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தாத்தா என்ன சொல்லுவார்னா, பரவாயில்ல இருந்துட்டு போயிட்டு நம்ம இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ், இன்னொரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பாட்டிக்கு சமாதானம் சொல்லுவாங்க. Grandmother didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. ஸோ பாட்டிக்கு பெருசாக மரம்லாம் வளர்க்குறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம்லாம் கிடையாது. ஆனால் பூச்செடிகள்லாம் நிறைய வளர்ப்பாங்க. நிறைய எப்போ பார்த்தாலும் கேட்டலாக்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்னென்ன விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே லிஸ்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாட்டி. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower garden. தாத்தாவும் என்ன பண்ணுவார்னா, பாட்டி இந்த ஃப்ளவர்ஸ் செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா கார்டனிங் அவருக்கு பிடிக்கும்ன்றது ஒரு காரணம் கிடையாது. ஆனால் he was crazy about flower gardens. அந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கார்டன் மேலே இவருக்கு அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன். பட் பிகாஸ் அது பிடிக்கும்ன்றதுக்காக அவர் கார்டனிங் பண்ணல. பட் பிகாஸ் he liked to watch butterflies. ஏன்னா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளைஸை இவருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் there is only one way to attract butterflies, he said. ஸோ இந்த செடிகளில் பூக்கக்கூடிய செடிகள் வச்சா மட்டும்தான் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி இங்கே வரும். ஸோ அதனால் இவருக்கு அந்த பூச்செடிகளை வளர்க்குறதுல பாட்டி மாவோட சேர்ந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. he said that there is to grow flowers for them. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். abandoned, deserted. abandonedனா கேர் பண்ணாமல் விட்டுறது. vigorous, strong or healthy, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அது vigorous. catalogs அப்படின்றது லிஸ்ட்டு. do you know என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியா has more than 17,000 species of flowering plants. ஸோ பூக்கக்கூடிய செடிகளில் இந்தியாவில் மட்டுமே 17,000 வகைகள் இருக்குது. ஸ்பீசிஸ்னால் வகைகள், கைண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீசிஸ். தமிழ்நாட்டில் மட்டும் அதில் 5,000 வகையான செடிகள், பூக்கக்கூடிய செடிகள் இருக்குது. நியர்லி 1/3 ஆஃப் தி டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா. ஃப்ளோரா அப்படின்னா செடி கொடி மரங்கள், அதுதான் ஃப்ளோரா. ஸோ 1/3 தமிழ்நாட்டில் இருக்குது. ப்ராபப்ளி ஹேஸ் தி ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். Grandfather wasn't content with growing trees in a compound. ஸோ தாத்தாக்கு காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் வளர்க்கக்கூடிய இந்த ட்ரீஸ் எல்லாம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவருக்கு பத்தலை அது. During the rains, he would walk into the jungle beyond the river bed armed with cuttings and saplings which he would plant in the forest. ஸோ மழை காலங்களில் தாத்தா என்ன பண்ணுவார்னா ஜங்கலுக்குள்ளே நடந்து போவார். காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு பியாண்டுனா க்ளோஸாக ரொம்ப கிட்ட இந்த ரிவர் பெட்டுக்கு அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த ஆத்தங்கரை சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த சைட்லலாம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் என்ன போயிட்டு கையில் எப்பயுமே அங்கே காட்டுக்குள்ளே போகும்போது மரத்துடைய அந்த கட்டிங்ஸு சின்ன சின்ன செடிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாம் நட்டு வச்சுட்டு வருவார்.
பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், ஐ ஹவ் ப்ரொட்டஸ்டட். ஸோ இங்கே யாருமே வரதில்லை, இங்கே எதுக்கு நீங்கள் பிளான்ஸ்லாம் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணேன் அப்படின்னு டிஸ்அக்ரி பண்ணேன், எதிர்த்து கேட்குறேன். த ஃபஸ்ட் டைம் வி டிட் திஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நான் பண்ணும்போது நான் இந்த கேள்வி வந்து நான் தாத்தாட்ட கேட்டேன், இங்கே தான் யாரும் வரல, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஹூ இஸ் கோயிங் டு see them? யார் இதெல்லாம் வந்து பார்த்துக்க போகிறாங்க? see, we are not planting them simply to improve the view. சொன்ன தாத்தா பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாரு, நம்ம இது ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக இல்லை மட்டும் இதை வந்து நான் பிளான் பண்ணல. ரிப்ளைட் ஃபாதர், we are planting them for the forest. இதை ஏன் நான் இவங்க பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது ஒரு நல்ல ஒரு காடாக இந்த இடம் மாறி போயிடும். அண்ட் ஃபார் தி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் who live here and need more food and shelter. ஏன்னா இந்த இடத்துல வாழக்கூடிய அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் நிறைய ஃபுட்டு கொடுக்கும், இது நிறைய ஷெல்டர் கொடுக்கும், அது வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இந்த மரங்கள் வந்து மாறப்போகுது. அதனால் இந்த ஃபாரஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த செடிகளை வந்து இங்கே நட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரிப்ளை பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ. மனுஷனுக்கும் கூட மரங்கள் தேவை, ஹி ஆடட் சொல்கிறாரு. டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின். ஸோ எதுக்காகலாம் மனுஷனுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் வேணும் அப்படின்னா, டு கீப் த டெசர்ட் அவே, பாலைவனமாக நம்ம நாடு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபாரஸ்ட் தேவை. டு அட்ராக்ட் ரெயின், மலையை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரதுக்கு, மேகங்களை இழுத்துட்டு வரதுக்கு நமக்கு ஃபாரஸ்ட் வேணும். டு ப்ரிவென்ட் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே. ஸோ ஆத்தங்கரையெல்லாம் அடிச்சுட்டு, அந்த நதிக்கரைகளில் அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மரங்களுடைய வேர்கள் வந்து அந்த மண்ணை இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்காக நமக்கு மரங்கள் தேவை. ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், பழங்கள் பூக்கள் எல்லாமே நமக்கு கொடுக்குது. லீவ், ஸ்டெம், சீட், எல்லா உணவு, மெடிசன், ஃபுட் எல்லாத்தையும் இந்த ட்ரீஸ் வந்து நமக்கு கொடுக்குது. எஸ், ஃபார் டிம்பர் டூ. அது மட்டும் இல்லாமல் மரமாகவும் இது நமக்கு பயன்படுது, ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்காக மரக்கட்டையாகவும் இது நமக்கு யூஸ் ஆகுது. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம். ஆனால் மனுஷன் வந்து மரங்களை கட் பண்ணுறானே ஒழிய, ஒரு 10 மரத்தை கட் பண்ணால் ஒரு 10 மரத்தை நடணுன்ற ஒரு இது கூட இல்லாமல் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் அ ஃபியூ ட்ரீஸ் ஆர் செல்ஃப், ஸோ நம்மளாவது கொஞ்சம் சில பிளான்ஸ்லாம் நம்ம நட்டு வைக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வில் கம். ஸோ நம்ம கொஞ்சமாவது செடிகளை வந்து வச்சு நட்டு வைக்கணும், வளர்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு டைம் வரும், அப்போ என்ன ஆகும்னா, டைம் வில் கம் when the world will be one great desert. ஸோ உலகமே ஒரு பெரிய பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு தருணம் வந்து ஏற்படும் நம்ம செடி கொடிகளை எல்லாம் நட்டு வளர்க்காமல் விட்டுட்டா. நியூவேர்ட்ஸ் பார்க்கலாம். கண்டென்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு, பியாண்ட், ஆனால் க்ளோஸ் ஆர் நியர், ரொம்ப கிட்ட. ப்ரொட்டஸ்டட்னா டிஸ்அக்ரி, எதிர்த்து கேட்குறது, தட் இஸ் ப்ரொட்டஸ்ட், போராட்டம். The thought of the world without trees became a sort of nightmare to me. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே, இப்போ தாத்தா சொல்கிறாரு இல்லை, உலகமே பாலைவனமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே அவன் ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறான். அது ஒரு எப்படி இருக்குன்னா, நைட்டில் ஒரு பேய்க்கனவு வந்த, நைட்மேர் அப்படின்றது பேய்க்கனவு. ஸோ அந்த மாதிரி ஒரு நைட்மேர் வந்த மாதிரி அவனுக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சம்மா. அண்ட் ஐ ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் இன் ட்ரீ பிளான்டிங் வித் கிரேட் எந்தூசியாசம். ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நானும் வந்து தாத்தாக்கு அந்த செடிகள் நட்டு வைக்கிறதுக்கு நானும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக, இன்ட்ரெஸ்டடாக நானும் போயிட்டு அதை அந்த ஒர்க்கை நானும் தாத்தாவோட சேர்ந்து செய்கிறேன். அண்ட் while we went about our work, he taught me a poem by George Morris. ஸோ இந்த ஒர்க் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தாத்தா ஒரு போயம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த போயம் யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மாரிஸ் எழுதுகிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, wood man spare the tree, touch not a single bough. In youth it sheltered me and I'll protect it now. ஸோ wood man அப்படின்றது அங்கே காட்டில் வாழக்கூடிய கட்டர், wood கட்டர் சொல்லுவாங்க, மரத்தால் வெட்டுறவங்க. ஸ்பேர் த ட்ரீ அப்படின்னா, ஸ்பேர்னா கொடுக்குறது. ஸோ அந்த யாரோ ஒருத்தர் நட்டு வச்சவங்க தான் அந்த இடத்துல இந்த ட்ரீயை வந்து கொடுக்குறாங்க. அவங்க எந்த ஒரு போவையும் டச் பண்ணவே இல்லை. போன்றது அந்த மரக்கிளைகள். இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ. நான் இளம் வயசாக இருக்கும்போது இது எனக்கு ஷெல்டர் கொடுத்துச்சு, எனக்கு அது நிழல் கொடுத்துச்சு. அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ். இப்போ நான் அதை வந்து பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு குட்டி போயம் வந்து தாத்தா இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த செடிகள் நட்டுக்கிட்டே இருக்கும்போது. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின். ஸோ எனக்காச்சும் இந்த மரங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். செட் கிராண்ட் ஃபாதர். ஸோ தாத்தா வந்து இந்த மரங்கள்லாம் நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் thousands of years, but there was a time when they could walk about like people. ஸோ பல ஆயிரம் வருஷமாக இந்த செடிகள் வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கு. ஆனால் டைம் வரும், அப்போது மக்கள் மாதிரி இந்த செடி மரங்கள் கூட வந்து என்ன பண்ணோன்னா வாக் பண்ண ஆரம்பிச்சிடும். Then along came an interfering busy body who cast a spell over him. ஸோ இன்டர்ஃபரிங்னா ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இப்போ ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இப்போ ஒரு சின்ன ஒரு பாஸ் எடுத்துக்கிறாங்க.
கேஸ்னா த்ரோ, ஸ்பெல்னா காஸ். ஸோ இப்போ உடனே ஒரு கொஷின் வந்து பண்ணுறாங்க. அந்த பிஸியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. ரூட்டட் தெம் டு ஒன் பிளேஸ். ஸோ இது வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல இதை கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. பட் தேர் ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ். அப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சுருவாங்களா? இது என்ன, ஏன் எப்படி சொல்கிறீங்க, ட்ரீஸ்லாம் போய்ட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபியர்னா ஸ்டாப், நடுவில் கேட்குறது, நடுவில் நிறுத்திட்டு கேட்குறது. பட் தேர் ஆல்வேஸ் ட்ரைங். see how they reach out with their arms. ஸோ பாரு, இதை நான் தான் சொன்னேன், ட்ரீஸ்லாம் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. பாரு மேலே பாரு, அப்படியே அவங்களோட கைகள்லாம் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கு பார்த்தியா? அப்போ அதெல்லாம் மூமெண்ட் தானே. அண்ட் சம் ஆஃப் தெம் லைக் அ பேனியன் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட். ஸோ சிலது வாழை மரங்கள்லாம் பாரு, அதோடைய அந்த ஏரியல் ரூட் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். எவ்வளோ தூரம் அதால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த மரங்கள் வந்து தன்னுடைய கிளாய்கள் பிரான்ச்சஸ்லேயும் அதோடைய ரூட்ஸ்லேயும் வந்து அது மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். நைட்மேர் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட் ட்ரீம், பேய் கனவு, பயங்கரமான கனவு சொல்கிறோம்ல, அதுதான் நைட்மேர். ஸ்பேர்னா கிவ், கொடுக்குறது. எந்தூசியாசம்னா இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப பிடிச்சு போய் செய்கிற ஒரு விஷயம். உட்மேன், உட்கட்டர். போ அப்படின்னா பிரான்ச், கிளாய், செடி மரங்களுடைய கிளாய்கள். இன்டர்ஃபெரிங், ஸ்டாப், நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம நிறுத்தி பேசுவோமா அது. கேஸ்ட்ன்றது ட்ரோ, கொடுக்குறது இல்லைனா ஒரு விஷயத்த பேசுகிறதுன்னு சொல்கிறோமா, அதுதான் கேஸ்ட். ஸ்பெல்னா காசு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஸ்பெல். We found an island, a small rocky island in a dry river bed. ஸோ ஐலாண்ட் அப்படின்றது ஒரு சின்ன நிலப்பகுதி, அதை சுற்றி வாட்டர் இருந்தால் அதை வந்து நம்ம ஐலாண்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ரிவர், இவங்க போயிருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ரிவர் பெட்டில் அது ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்ட் வந்து அங்கே இருக்குது. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிவர் பெட்ஸ் வந்து இந்த ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னா மலைகளில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு சகஜமான ஒரு விஷயம். அந்த நிறைய அங்கே காமன் தான் அந்த இடத்துல, விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர். ஆனால் இந்த மாதிரி ஆறுகள் வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் சுத்தமாக இதில் எதுவுமே இல்லாமல் போயிடும், சுத்தமாக ட்ரை ஆயிரும். பட் ஃப்ளட்டட் டியூரிங் தி மான்சூன் ரெயின்ஸ். ஆனால் ஒரு முறை அந்த பருவமழை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டுன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப தண்ணி வேகமாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஏற்பட்டுரும். A small mango tree was growing on the island. ஸோ இப்போ அந்த ஐலாண்டில் தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு மேங்கோ ட்ரீ வந்து அங்கே வளர்ந்துட்டுருக்குது. இஃப் அ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் செட் கிராண்ட்ஃபாதர், ஸோ கேன் அதர்ஸ். ஸோ ஒரு சின்ன மேங்கா மரம் இங்கே வளருதுன்னும் போது அப்போ மற்ற மரங்கள்லாம் ஏன் வளராமல் போயிடும்? தாராளமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. As soon as the rain set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind. ஸோ ரொம்ப மழை வரத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ் எல்லாம் வந்து க்ராஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறோம், நிறைய டேம்ரின், லுபர்னம், கோரல் ட்ரீஸ், ஆப்ளிங்ஸ் எல்லாம் நாங்கள் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தினமும் அந்த ஐலாண்டில், ஏன்னா அந்த நிலப்பகுதிக்குள்ளே இவங்க நடந்து போயிட்டு தானே, தண்ணியில் நடந்து போய் தானே நட்டு வச்சுட்டு வரணும். ஸோ அந்த நிறைய தண்ணி அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப ஆழமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வச்சலான்னு சொல்லிட்டு டேம்ரின்ன்றது புளிய மரம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் கொண்டு போய் அந்த ஐலாண்டில் அந்த தீவில் கொண்டு போயிட்டு அங்கே நட்டு வச்சுட்டு வராங்க. டேம்ரின்றது புளிய மரம். லபூர்னா அப்படின்னா இது எல்லோ கலர் ஃப்ளவர் விட்டுருக்கு பாருங்க, அதுதான் லபூர்னா. அண்ட் கோரல் ட்ரீ அப்படின்றது ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான் கோரல் ட்ரீ. ஸோ அதோடைய சாப்ளிங்ஸ், அதோடைய கட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் டே பிளான்டிங் தெம் ஆன் தி ஐலாண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சின்ன நிலப்பகுதியில் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு இவங்க வராங்க, தாத்தாவும் பேரனும். Do you know என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The Western Ghats is home to nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibians, reptiles and fish species. ஸோ வெஸ்டர்ன் கார்டில் வந்து 325 threatened, globally threatened அப்படின்னா, குளோபலின்னா வேர்ல்டு வைடு, உலகம் ஃபுல்லாக. த்ரெட்டன்டுனா அது அதோட இனம் அழிய போகுதுன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த்ரெட்டனிங். ஃப்ளோரா அப்படின்றது ட்ரீ, பிளான்ஸ், ட்ரீஸ். ஃபவுனா அப்படின்றது அனிமல்ஸ், பேர்ட்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ் வந்து தண்ணிலையும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும், அது ஆம்ஃபிபியன்ஸ். ரெப்டைல்ஸ்ன்றது ஊர்வன, பாம்பு, பல்லி.
ஓநாய் அதெல்லாம் ரெப்டைல்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் மீன்கள். ஸோ இத்தனை விஷயத்துக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டுமே 325 த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ்க்கு இது வீடாக இந்த இடத்துல இருக்குது. செக்ஷன் 3 பார்க்கலாம். The monsoon season was a time for rambling about. Ramblingனா லாங் விண்டட், ரொம்ப லாங்காக வரப்போகுது அந்த சீசன். இங்கே நல்லா காற்றோடு இந்த இடத்துல இப்போ மான்சூன் சீசன் ஆரம்பிக்க போகுது. மான்சூன்ஸ்னால் பருவக்காற்று மழை சொல்லுவாங்க, மழைக்காலம், அதுதான் வந்து மான்சூன் சீசன். ஸோ இது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம். அட் எவ்ரி டர்ன் தெர் வாஸ் சம்திங் நியூ டு சி. ஒவ்வொரு முறையும் இந்த வந்து பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு புது விஷயத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அவுட் ஆஃப் தி earth அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் boughs the magic tuff of the rains had brought life and greenness. ஸோ பூமி மேலே, நிலத்து மேலே, ராக்கில், அந்த பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் லீஃப்லெஸ் போன்றது அந்த கிளைகள் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இலைகளே இல்லாத அந்த கிளைகளில் மேஜிக், இந்த மழை வந்து தொட்டு அப்படியே ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு போயிடுது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா க்ரீனிஷாக ஒரு இதை வந்து கொடுத்துட்டு போகுது இந்த மழை. யூ கேன் see the broad leaved வைன்ன்றது அந்த படர்வென்னா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வைன், க்ரீப்பர்ஸ் தான் வைன் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது அந்த மழைக்காலங்களில். plants sprang up in the most unlikely of places. ஸோ செடிகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு அங்கெல்லாம் இங்கெல்லாம் ஏன்பா செடி இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான இடங்கள், நமக்கு பிடிக்காத சில இடங்கள்லாம் கூட பிளான்ஸ் வந்து வளருது. பீப்புள் who take root in the ceiling. ஸோ பில்டிங்குடைய சீலிங்கில் போய் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அரச மரம் வந்துட்டுருக்கும். மேங்கோ would sprout on the wooden sill, window sill. ஸோ அந்த ஜன்னல் கிட்ட அந்த சின்னதாக திட்டு மாதிரி, அந்த ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக திட்டு மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சில் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு மாங்காயிலேருந்து ஒரு சின்ன ஸ்ப்ரவுட் வந்து வந்துட்டுருக்கும். we did not like to remove them but they had to go if the house was to be kept from falling down. ஸோ நமக்கு அதை அங்கேருந்து எடுத்து விசாட்டணுன்ற ஆசைலாம் நமக்கு இல்லை. ஆனால் வீடை காப்பாற்றிக்கணும், வீடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். if you want to live in a tree that's all right by me, said grandmother crossly. உடனே இப்போ க்ராஸாக சொல்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா. தாத்தா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டிமா சொல்கிறாங்க, மரத்தில் தான் வாழணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் வாழ்ந்துக்கோங்க, பட் ஐ லைக் டு ஹாவ் அ ரூஃப் ஓவர் மை ஹெட். ஆனால் என்னோடய தலைக்கு மேலே ஒரு கூரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை தி ஜங்கல். ஆனால் என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூரையை வந்து இந்த பெரிய பெரிய மரங்களால் கீழே விழுறது எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மதர் சொல்கிறாங்க. ஸோ அதாவது வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் போய் அந்த ஒவ்வொரு மழை காலத்துலேயும் போய் பிளான்ஸ்லாம் நட்டு வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த சமயங்களில் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு தி போர்டிங் ஸ்கூல். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்திடுறாங்க. டியூரிங் தி ஹாலிடேஸ், அந்த லீவ் டேஸில் ஐ வென்ட் டு லீவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. ஸோ அந்த லீவ் டேஸில் நான் என்ன பண்ணுவேன், என் அப்பா டெல்லியில் இருக்கார், ஸோ நான் அங்கே அவங்களோட போயிட்டு இருந்துருவேன். மீன்வைல் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் சோல் தி ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. ஸோ இதே சமயத்தில் என்ன ஹாஸ்டலில் போட்ட அந்த சமயத்தில் என்னோடய தாத்தா பாட்டி அவங்களோட வீட்டெல்லாம் விற்றுட்டு இங்கிலாண்டுக்கு போயிடுறாங்க. 2 or 3 years later, ஸோ 2-3 வருஷம் கழிச்சு I too went to England. நானும் என் தாத்தா பாட்டியோடைய இங்கிலாண்டுக்கு போயிட்டேன். அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் several years. ஸோ பல வருஷம் நான் இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்கேன், இங்கிலாண்டில் இருக்கேன். நியூ வேர்ட் ராம்பிளிங், லாங் விண்டட். Some years later, ஸோ கொஞ்சம் பல வருஷம் கழிச்சு ஐ ரிட்டர்ன் டு டெஹ்ராடன். ஸோ மறுபடியும் அதே டெஹ்ராடனுக்கு இவங்க வராங்க. அவங்க தாத்தா பாட்டி ஃபஸ்ட் இருந்தாங்க இல்லையா, அந்த டெஹ்ராடனுக்கு வராங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹாசன்ட் சேஞ்ச் மச். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே அந்த பழைய வீட்டை நான் போய் பார்த்தேன். அதில் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் இல்லை. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். ஸோ இப்போ நான் டவுனை விட்டுட்டு நான் அந்த ஆத்தங்கரையில் போய் நாங்கள் செடியெல்லாம் நட்டுட்டு வருவோம் இல்லையா, ஸோ அதை நோக்கி நான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இட் வாஸ் ஃபெப்ரவரி. ஸோ இப்போ அந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதம்.
ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் தி ட்ரை வாட்டர் கோர்ஸ். ஸோ அங்கே வந்து ஆற்றுல தண்ணி இல்லை, காஞ்சி போயிருக்கு. மை ஐ வாஸ் இமீடியட்லி காட் பை தி ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் தி கோரல் பிளாசம். ஸோ அப்படியே அந்த காஞ்சி போன அந்த ஆத்தங்கரையில் என்னோடய கண்ணுக்கு ரொம்ப அழகாக என்னை ஈர்த்த ஒரு விஷயம். ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா ஐ கேட்சிங், கண்ணை பறிக்குது பாடி சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் பிளாசம். கோரல் இதுக்கு முன்னாடி பிக்சரில் பார்த்தா ரெட் கலர் ஃப்ளார்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ரெட் கலரில் அது அழகான பூக்கள். ஸோ அது என்னோடய கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருந்தது. இட் கான்ட்ராஸ்ட் வித் தி ட்ரை ரிவர் பெட். ஸோ அது அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே கீழே பார்த்தா காஞ்சி போய் கிடது, ஆனால் மேலே மரத்தில் பார்த்தா ரொம்ப அழகான அந்த ரெட் கலர்ஸ் பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்த்தா. த ஐலாண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். அந்த தீவு ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த ஆற்றுக்கு நடுவில் தீவு மாதிரி, அந்த ஐலாண்ட் பார்க்க அப்படியே பேரடைஸ் மாதிரி பச்சை பசேல்னு ரொம்ப அழகான ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குது. பேரடைஸ்னால் ஹெவன், சொர்க்கம் சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கம். ஸோ கடவுள் வாழ்கிற ஒரு இடம், அந்த பேரடைஸ். when I went up to the trees I noticed that some squirrels were living in them. ஸோ நான் மரத்துக்கு கிட்ட நான் போய் பார்க்குறேன், அங்கே நிறைய ஸ்குரில்ஸ் இருக்குது, அணில்கள் வாழ்ந்துட்டுருக்கு, கோயல் இருக்குது, க்ரோ பெசன்ட் இருக்குது. கோயல் அப்படின்றது அந்த பிளாக் கலர் காக்கா மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த பிக்சர். கண்ணு மட்டும் ரெட் கலரில் இருக்குது, அது கோயல். க்ரோ பெசன்ட் அப்படின்றது வந்து அந்த பிளாக் அண்ட் ரெட்டு கலரில் ரெக்கைகள் இருக்குது பாருங்கள், அது க்ரோ பெசன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மரத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. சேலஞ்ச் மீ வித் அ மெல்லோனா அது ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லைங்களா, அது கத்தும், அழகாக பாட்டு பாடும், அதெல்லாம் மெல்லோ. ஸோ எனக்கு இப்போ என்னை பார்த்து அவங்க எல்லாம் கொஷின் கேட்குறாங்க, யார் நீ, ஹூ ஆர் யூ, என்னை பார்த்து நீ யாருன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்னை பார்த்து கத்துறாங்க, என்னை கேள்வி கேட்குறாங்க. பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. ஆனால் மரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க என்கிட்ட ரியாக்ட் பண்ணாங்க. த விஸ்பர்ட் அமாங் தெம்செல்ஸ். ஸோ மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே குசுன்னு பேசிக்கிட்டாங்க. விஸ்பர்ட்னா குசுன்னு பேசிக்கிறது, தெம்செல்ஸ். அண்ட் பெக்கண்ட் மீ நியர் பை. பெக்கன்னா கூப்பிடுறது, கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகள்லாம் அசைகிறது, அந்த கிளைகள்லாம் அசைறது பார்த்தா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டிஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ். அப்புறம் அப்படியே நான் சுற்றி பார்க்குறேன். சுற்றி பார்க்கும்போது சின்ன சின்ன செடிகள், இப்போ நான் பெரிய ஒரு செடி, அதுக்கு கீழே இப்போ சின்ன சின்ன செடிகள் இருக்குது, சின்ன மரங்கள் இருக்குது, வைல்டு பிளான்ஸ் அண்ட் கிராஸஸ். அதை விட இன்னும் சின்ன செடிகள் இருக்குது. அதுக்கு அடியில் கிராஸஸ் வந்து வளர்ந்துருக்கு. அது ஸ்ப்ரங் அப்னா அப்படியே பரவி இருக்குது அண்டர் திஸ் ப்ரொடெக்ஷன். இந்த பெரிய மரத்துக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது, ஆனிமல்ஸ் இருக்குது, சின்ன மரங்கள், செடிகள், புல்வெளி எல்லாமே வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ட்ரீ கடியில் இருக்குது. எஸ், த ட்ரீஸ் வி ஹேவ் பிளான்டட் லாங் எகோ ஹேஸ் மல்டிப்ளைட். ஸோ என்னைக்கோ நாங்கள் வச்ச ஒரு ட்ரீ பல ட்ரீஸாக இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு, பெருகிட்டு இருக்குது. தே வேர் வாக்கிங் அகெயின். ஸோ அவங்க வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் மூமெண்ட். ட்ரீஸ் வாக் பண்ணுமானா எஸ், இட் வில் வாக், நடந்துகிட்ருக்கோம். இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. என்னோடய தாத்தா ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயம், அந்த பச்சை பசேல்னு ஒரு இடம், அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கெலாம் ஷெல்டர் கொடுக்கணும். ஸோ அவருடைய அந்த கனவு வந்து உலகத்தில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கார்னரில் வந்து நிறைவேறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஸோ இந்த லெசன் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காரு. ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ். ஸோ நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு ஆத்தர். 500 புக்ஸ் மேலே எழுதியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன கதைகள் எழுதியிருக்காங்க. எஸ்ஏஸ் அண்ட் நாவல்ஸ்ன்றது பெரிய கதைகள், சின்ன எஸ்ஏஸ்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஹி ரைட்ஸ் போயட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். ஸோ குட்டி பிள்ளைங்களுக்கு ஆன கதைகளையும் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகளையும் இவங்க வந்து எழுதுகிறாங்க. போயட்ரிஸ்னால் கவிதைகள், பாட்டு, போயம்ஸ். ஹி லிவ்ஸ் வித் இஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லடூர் இன் மிசௌரி, இந்தியா. ஸோ மிசௌரியில் இவர் வந்து ஒரு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. ஸோ இவருக்கு பத்மா அவார்ட்ஸ், 2 பத்மா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. 1999 ஒன்று, 2014 இவர் பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா ஐ கேட்சிங், கண்ணுக்கு கவர்ச்சியாக சொல்லுவாங்களே, தட் இஸ் பேரடைஸ், ஹெவன், சொர்க்கம். பெக்கண்ட்னா கால், கூப்பிடுறது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணி கூப்பிட்றது, இல்லை கூப்பிட்றது. ஸ்ப்ரங் அப்படின்னா பவுண்டு, சுற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் பவுண்ட். ஸோ டெஹ்ராடூன்ன்றது அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து டெஹ்ராடூன். இந்தியாவுடைய மேப்பில் உத்தரகாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கு. ஸ்டார்ம்ஸ் மேக் ட்ரீஸ் டேக் டீப்பர் ரூட்ஸ். ஸோ ஒரு பெரிய புயல் ஒன்று வருது அப்படின்னா அந்த புயலில் மரங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பாடங்கள் என்னென்னா தன்னுடைய வேர்களை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து அது கற்றுக்குது.
ஸோ தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அந்த கஷ்டத்துக்கு உண்டான சப்போர்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ மரத்தை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்குது, கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.